துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம். 2024 குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2:28 உங்கள் ராசிக்கு 7ல் நின்ற குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு போதே பெரிய கெடுதல்கள் நடக்குமா? நமக்கு 6ஆம் இடத்து அதிபதியாச்சே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு நிற்குது. இந்த ராகு என்ன செய்யும்? உங்களுடைய கடனை கட்டுக்கொள்ள வைக்கணும், இருந்த நோயை கட்டுக்கொள்ள வைக்கணும், இல்லை நோய் இல்லாமல் போகணும். இது வரைக்கும் உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்த நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டு, இல்லை யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்த நிலையெல்லாம் மாறி அவங்களாம் எதிரிகள் கட்டுக்குள் வைக்கும் அளவுக்கு வைக்கிறது தான் ராகுவோட வேலை. அப்போ 6ஆம் இடத்துல உங்களுக்கு கடன் நோய் எதிரி என்கிற அமைப்பை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய நிலையில ராகு இருக்கிற நிலையில 6ஆம் இடத்துல 8ல் மறைந்தாலும் சுவரின் வீட்டில் மறைகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய வீட்டில தான் குரு மறைகிறார். 8ஆம் இடத்தில் இருந்தாலும் பெரிய கெடுதல்கள் செய்ய போவதில்லை. சுபகிரகம். சனி ராகுவனுடைய எந்த தொடர்பும் இல்லாத தனித்த குரு 8ஆம் இடத்துல மறையும் போது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு 5000 கொடுக்குறேன், இல்லை இதை ஆரம்பிச்சா டபுள் மடங்கு வரும். அதாவது பொதுவாக சொல்ல போனா பங்குச்சந்தை, ரேஸு, சூதாட்டம் இது சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நமக்கு கை கொடுக்காம நிறைய லாஸில் கொண்டு போய் விட்டுருச்சு, நிறைய பணத்தை இழந்துட்டேன், நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில விட்ட இடத்துலயே பிடிக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த குரு பயிற்சி 8ஆம் இடம் சுக்கரனோட வீட்டில் நின்று 8ஆம் இடம் ஒரு சுபநிலை அடைந்து 12ஆம் இடம் ஒரு சுபநிலை அடைகிற நிலையில கேது அங்க நின்று உங்களுக்கு விரயத்தை தடுக்கக்கூடிய இருக்கிற அமைப்புல 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் குரு சம்பந்தப்பட்டு இருப்பதா 8ஆம் இடத்துல நின்று 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் அந்த லாஸ் ஆன ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு வேலையை செய்யறான், எதாச்சியா செய்யும் போது ஒரு கூட்டுத்தனமா ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது இல்லையா, அது இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கும். குரு 8ல் நிற்கும் பொழுது ஒரு சுபரின் வீடு, இயற்கை சுபகரான குரு சுக்கிரன் 2 பேரும் இயற்கை சுபகரங்கள். உங்களுடைய ராசிநாதன் வீட்டிலேயே குரு நிற்பதால் 8ஆம் இடத்தினுடைய அந்த சுப ஆதிபத்திய பலன்கள் குருனுடைய காரகத்தின் வழியாக நடக்கும். குருவின் காரகத்துவம் என்ன? அதாவது பணத்தை கொடுப்பது குரு, செலவு பண்ண வைப்பது சுக்கிரன். அப்ப கொடுக்கக்கூடிய அமைப்புல மறைமுக அமைப்புல கொடுக்கக்கூடிய அமைப்பு அதான் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல ஒரு சுபகரகன் என்ன சுபர் வீட்டில் நின்று இந்த பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு அதாவது வெளியூருக்கு போறவங்க, வெளிநாட்டுக்கு போறவங்க, அங்கேயே இருக்கிறவங்க, இந்த மாதிரி போன்ற அமைப்புகள் ஏற்கனவே போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், போக முடியாத பல தடைகள் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே இந்த குரு பயிற்சியில வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிலிருந்து அங்க ஷிஃப்ட் ஆகக்கூடிய அமைப்பு, நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு சாதகமாக இருக்கும். விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வெளி தேசம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்க ராசிக்கு 8ல் நின்று 12, 2, 4 அதாவது குடும்பஸ்தானத்தையும் 4ஆம் பாவம் என்று சொல்லுங்க கல்வி, தாயார், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட 4ஆம் பாவத்தையும் குருனுடைய பார்வை இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதாவது உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு என்ன தேவையோ சம்பாதித்து கூட பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அதாவது தனக்காரகன் இல்லையா, பொதுவா குரு தனக்காரகன். உங்களுக்கு 3, 6 குடையவனாக இருந்தாலும் 8ல் மறைந்திருக்கிறார், சுபரின் வீட்டில் இருக்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, பணம் இருந்தாலும் வாங்க முடியும். அப்ப தனக்காரகனை குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதை குடும்பத்தினுடைய தேவைகளை அனைத்தும் நிறைவேற்றும் அளவுக்கு குருவினுடைய பார்வையால உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் பேசக்கூடிய பேச்சு, அதாவது உங்களுடைய வாக்கு அனைத்தும் அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் தாயாக இருக்கட்டும், வீடு, வண்டி, வாகன வசதிகளாக இருக்கட்டும், படிப்புல படிக்க முடியலையே, கல்வியில் 1008 தடை அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதுக்கு உண்டான தடை அனைத்தையும் விளக்கக்கூடிய அமைப்பு. தாயாருக்கு உடல்நிலை ஏதாவது இது வரைக்கும் சரியாகல அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்களாம் அந்த குருவின் பார்வை தாயாரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிடும். படிக்கும் பொழுது இருக்கிற அந்த கல்வியில் இருக்கிற தடையை நீக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். வண்டி வாகன வசதிகள் ஏற்கனவே இருந்த தேக்கங்கள், அதில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புல
இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. முக்கியமா அதாவது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய ரேஸு, அதாவது சூதாட்டம், பங்குச்சந்தை, இதுல வந்து ஏற்கனவே முதலீடு போட்டு நிறைய லாஸ் ஆகி இருந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமா இழந்ததை மீட்கும் அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல தசாபுத்திகளின் அடிப்படையில ஒரு லாபாதிபதி தசையோ உங்களுடைய லக்ன யோகாதிபதியின் தசைகள் நல்ல தசைகளாக இருந்தால் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்புக்கு அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்துரும். அவர்கள் வயதுக்கு தகுந்தாற்போல் நடக்கும். ஒரு 25 வயசுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஒரு படிக்கிற வயசு, இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த குடும்பத்தால சந்திச்சது குழந்தைகளுக்கும் பாதிப்பு வந்திருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருந்தது, ராகு கடந்தது. இது சம்பந்தப்பட்ட 7ஆம் பாவத்திலிருந்து ஒரு சில மனைவியால் சங்கடப்பட்டு குழந்தைகளால் அதனால கல்வி சங்கடப்படும், அதாவது தடைப்படும் நிலை இதெல்லாம் இருந்த துளாராசிக்காரர்கள்லாம் அந்த 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில அந்த கல்வியில் இருந்த தடைகள்லாம் விலகும். வெளிநாட்டுக்கு படிக்க போறது, வெளி மாநிலத்துக்கு படிக்க போற அமைப்பெல்லாம் வந்து ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு அந்த 25 வயசுக்குள்ள இருக்கிற துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமா படிக்கக்கூடிய அமைப்பு. தன் வீட்டை விட்டு வெளியே நீங்க அதாவது என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ இல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்களோ 25 வயசுக்குள்ள இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு தன் வீட்டை விட்டு வெளியே சென்று இதுக்கு முன்னாடி முடியாது என்று இருந்த நிலை மாறி நீங்கள் நினைத்ததை நடக்க ஒரு பயிலக்கூடிய அந்த அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கு, என்ன பண்ணுவோம், வேலையில தடங்கல்கள், வேலையில பிரச்சனை, வேலையில கடவாங்க அமைப்பு, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நடக்கக்கூடிய அதாவது ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்க ராசிக்கு ஏற்கனவே 6ல ராகு நிற்கிறார். ஏற்கனவே கடனை கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற அமைப்புல தான் ராகு அங்க நிற்கும். 6 பண்டில் ராகு நிற்கும் பொழுது அந்த அமைப்புகள் குறையக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் கண்டிப்பாக உண்டு. கடன், நோய், எதிரி, இந்த 3 அமைப்பும் ராகு கட்டுக்குள் கொண்டு வரும். அப்படி இருக்கிற நிலை 8ஆம் இடத்துல அந்த மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல குரு போய் அந்த 8ஆம் இடத்தில் பயிற்சியாகி அமர்ந்து உங்களுடைய 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த 30 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு, எவ்வளவுதான் கடை இருக்கட்டும் இல்ல அந்த ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிச்சு பாதியில நின்று போன விஷயங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு. ரிலீஸ் ஆகி நீங்க ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துரும். திடீர்னு நடக்கும். குரு 8ல இருக்கும் பொழுது 4ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது வண்டி வாகன அமைப்புல, அம்மா ஆப்புல, இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு நல்ல பலன்களை குறிக்கக்கூடிய அமைப்புல குருவின் பார்வை இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். தொழிலில் மேன்மை அடைவீர்கள். இருக்கிற கடனை கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மே மாசத்துக்கு மேல நீங்க எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கிறோ அந்த நட்சத்திரத்துல, அதாவது நட்சத்திரத்துக்கு குரு கடக்கும் காலம் 8ல வந்து ஒரு பாதத்தை கடக்கும் பொழுது தோராயமா ஒரு 35 நாள் நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை, குருவினுடைய நகர்வின் காரணமா உங்களுக்கு அதை ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு, கண்கூட தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கடன் குறையணும், குடும்பம் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கணும், வண்டி வாகன அமைப்பு, வீடு அமைப்பு, தாயார் அமைப்புல ஒரு நல்ல பலன்களை கொடுக்கணும். இதெல்லாம் இந்த குரு பயிற்சி இந்த 1 வருஷத்துக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு நிற்குது, 5ஆம் இடத்துல உங்க ராசியினுடைய யோகாதிபதியான சனி இருக்கிறார். யோகாதிபதி சனி இருக்கிறார். 3 அதாவது வருட கிரகங்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலையில இருக்கிற காரணத்தினால இது இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் ராகு 6ல தான் நிற்கும். இந்த 1 வருஷம் குரு 8ல தான் மறைந்திருக்கும். எந்த சனியினுடைய பார்வையோ ராகுவினுடைய இணைவோ இல்லாத இயல்பான குரு பகை வீட்டில் இருந்தாலும் தனியாக இருக்கிறார். அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கும். வங்கி, அதாவது பைனான்ஸு, ஆசிரியர் தொழில், சொல்லிக் கொடுக்கும் தொழில்னா நம்ம குருவினுடைய காரகத்துவத்துல வந்துடும். தனம், பணம், மறைமுக வருமானம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புல 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்திய பலன்களை குரு தன்னுடைய காரகத்துவத்தின் வழியாக பார்க்கும் பாவங்களின் மூலம் செய்வார். பார்க்கும் பாவங்கள் வலுப்பெறும். அப்போ உங்களுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வந்து சேர்ந்துடும். இந்த குரு பயிற்சியில துலாம் ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் வயதுக்கு தகுந்த போல் நடக்கும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இருந்த ஒரு சில
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்ந்து ஒரு சந்தோஷமான அமைப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு அதாவது 2ஆம் இடத்தை பார்க்கும் குரு பார்வை நல்ல நிலையை உருவாக்கும் குடும்பத்துக்கு. அப்போ இந்த குரு பயிற்சியில துளாராசிக்காரர்கள்லாம் ஒரு நிறைவான ஒரு குரு பயிற்சியாக நீங்கள் வந்து வாழ்க்கையில லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும்.